ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூட நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாமே பேசணும். அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. மலையை பத்தி பேசினா மலை பத்தி பதட்டம் பாத்தீங்கன்னா தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அமைச்சர்கள் நம்பளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா, அதுவே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? ஒரு புதிய பாலிசியை பினான்ஸ்ல கொண்டு வரணும். அதுல நமக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், பினான்ஸ் மினிஸ்டர் இல்ல, நம்முடைய வளங்களை எப்படி அரசுடைய கஜானாவுக்கு கொண்டு வரணும். ஒன்னு, நம்ம கிட்ட இருக்க லீக்கேஜை குறைக்கிறது, ஊழல்கள் லஞ்சங்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய லீக்கேஜை குறைக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி, என்னுடைய பார்வையிலும் சரி அரசுடைய பார்வையிலும் சரி, அரசினுடைய வளங்கள் இன்றைக்கு உண்மையான நிலவரம் என்னன்னா அரசியல்வாதி கையில இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கண்ட்ரோல்ல. அரசனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அமைச்சர் தெளிவா பேசுவார், அவருடைய உரையில பேசுவாரு. நாங்க புதியவர்கள், 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை, யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. அப்ப இன்க்ளூடிங் பிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க, லிக்கர் எப்படி குறைக்கணும், லிக்கர் எப்படி குறைக்கணும்னு. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூட நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். எங்களுக்கு அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேசுங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். ஏன்னா எல்லாமே அரசுடைய ஒரு அரசு வந்த பிறகு, அதாவது கொள்கை ரீதியா பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, எல்லா கொள்கையும் பேசி சண்டை போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம். அப்படிதான் ஃபைட் பண்ணி அரசியல் வந்துடும். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை போக்கஸ் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்பயும் 35% மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா குடிசையில் இருக்கிறாங்க, இன்னும் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியே கொடுக்க முடியல. அப்ப நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நல்ல மருத்துவமனைகள் இல்ல. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ கவர்மெண்ட் கஜானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மணலை பத்தி பதட்டம் பாத்தீங்கன்னா தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி, எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனால எந்த கட்சி பேரும் சொல்ல, எனக்கு சட்டசபையோட ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா, அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப